ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சின் டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து த ராஜா சாப் அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராஜா சாப் நம்ம பிரபாஸ் அவருடைய படம். மாருதி அவங்க தான் டைரக்டர். தமன் எஸ் அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆல்ரெடியே ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாமே இந்த ரிலீஸ் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இது என்னென்னா ட்ரெய்லர் 2.0. ஸோ ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிலீஸுக்கு பக்கமாக இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 minutes இருக்குது. ஒரு 3 minutes 11 seconds இருக்குது. ஒரு அந்த ஹாரர் காமெடி அந்த ஜானரில் ஒரு பேன் இண்டியா படம். ஸோ அப்படி இருக்குது. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே வந்து அந்த விஷுவல்ஸாக பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. பாட்டிமா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்கிற. கங்கம்மா, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ஆகட்டும் ராஜா சாப். ஏ கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. சிக்குன தானா வந்து பொறியில மாட்டிக்கிட்ட. மிஸ் யூ டூ ராஜா சாப். இந்த வீடு ஒரு மாய வீடு. இங்க வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். Things, paintings, architecture ஒவ்வொன்றுத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். தாத்தா வந்துட்டாண்டா. இன்னும் யாரு எதுல வீக்கா இருக்காங்களோ அதைத்தான் டார்கெட் பண்றான். சாதாரண பெண் கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. தேவநகர சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா தேவி. பாருங்க, வேற ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல இருந்து நாம எங்க அவன் கூட சண்டை போடணும். இங்கிருந்து உன் கால் நகரணும்னா அதுக்கு என்னடா இப்ப? He took him into his trance. இந்த லுக்கு புதுசாக இருக்குங்க, வேற மாதிரி. ஸோ உண்மையிலே பிக்கஸ்ட் பேன் இண்டியா ஹாரர் ஃபேண்டசி ஃபிலிமாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது. மெயினாக அந்த சமுத்திரக்கனி அவருடைய அந்த கெட்டப் பார்க்கும்போது அவர் மாதிரியே தெரில. அதுக்கப்புறமா தான் ரீகால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது சமுத்திரக்கனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோல்சமாக செமையாக இருக்குது. இந்த 2026 வந்து ஒரு பெரிய பிளாஸ்டோடையாக ஆரம்பிக்குது. ஸோ ஜனநாயகன், ராஜா சாப், பராசக்தி, ஸோ இப்படி பயங்கர பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. Jan 9th ஜனநாயகன், Jan 10th பராசக்தி, அப்புறம்
ராஜா சாப் இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஸோ தான் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 2026 ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்படி வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருந்தால் படம் எந்த படங்க பார்க்குறது அப்படி இருக்குது. ஸோ வேறு லெவல். தமன் பிஜிஎம் எல்லாம் பிரிச்சிருக்காரு. அது அந்த ஓல்டு கெட்டப் இருக்குல்ல, அதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஜோக்கர் கெட்டப்பில் வந்ததெல்லாம் வேற மாதிரி. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. சஞ்சய் தத் அவர் தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டிமா கேரக்டர் அவங்களும் வந்து அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஒரு சாதாரண லேடியாக காட்டு அப்புறமா அந்த கங்காம்மா தேவி அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பீக் அடிச்சுது. ஸோ இந்த மாதிரி ஹோல்சமாக செமையாக இருக்கும். அதில் பிரபாஸ் அவருடைய அந்த காமெடி, அந்த மாஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது படமாக பார்க்கும்போது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சய் தத் அவருடைய அண்ணாவோ தம்பியோ இல்லை ஃப்ரெண்டோ யாராவது ஒருத்தர் தான் அந்த ஓல்டு கெட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரபாஸ். அவரும் மேபி இறந்துருக்கலாம். அவருடைய ஆன்மா வந்து இவரோட உடம்புல பூந்து சஞ்சய் தத் அவருடைய ஆன்மாவை சமாளிக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோணுது. ஸோ அதெல்லாம் என்னன்றது படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயங்கரமாக இருக்குங்க. ஹோல்சமாக செம்ம ட்ரைலர் பார்த்த அந்த ஃபீல் வருது. வேறு லெவல். என்னதான் வந்து நிறைய ஹாரர் காமெடி ஜானர் படம் பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு படம்னும் போது வந்து வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களும் வந்து இப்போ ட்ரைலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.